ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலை காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வேர்க்கடலையை தொளிச்சு நான் நைட்டே பச்சையாக இருக்கிறப்பவே ஊற வச்சுட்டேன். அடுத்து வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இது 4 வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமேல் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் நான் தொளிச்சு வச்சுருக்கேன். அடுத்து குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு, கடைசியாக சேர்க்குறதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை ஊற வச்சுருக்க வேர்க்கடலையை நான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக வறுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி விதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறமேல் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், இது 4மே வறுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேல் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா, எடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இது வதக்கி விடுறப்பே கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கரைஞ்சதுக்கப்புறமேல் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பவுடராக பண்ணி வச்சுருந்ததை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். அப்படியே பவுடராக இதில் கொட்டுறப்போ அங்கங்கே சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அதனால் நான் தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமேல் ஊற்றுறேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கெட்டி ஆகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு இன்னும் ஆறுறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமேல் மறுபடியும் உப்பு காரம்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து, உப்பு பத்தலை அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேல் நம்மளுடைய வேர்க்கடலை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸோட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.